கர்த்தருடைய நாம் மைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 33 36 வசனம் வரை வாசிப்போம். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினார். அப்பொழுது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். இந்த வாசித்த வேத பகுதி ஒரு ஆவிக்குரிய அல்லது விசுவாச ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை நமக்கு எளிமையாக அது விளக்குகிற ஒரு அற்புதமான உபதேசத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆவியானவர் நமக்கு இந்த மாலையில் தியானிக்க ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். வாசித்தது போதை சற்று கவனித்து பார்ப்போமானால், ஆகையால் நீங்கள் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆகையால் போஜனம் பண்ணும்படிக்கு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். தப்பி பிழைப்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கப்பல் பிரயாணத்தில் ஒரு பெரிய சோதனை சந்திக்கும் போது அந்த பயங்கரமான புயல் காற்று, கப்பல் சேதம், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, பிழைப்பதற்கான வழியே இல்லை என்று கப்பல் எஜமானும் கப்பலுடைய இருக்கிற ஜனங்களும் நம்பினார்கள், பயந்தார்கள். இப்படிப்பட்ட வேளையில் தேவன் பவுலோடு பேசினார். வாசிக்கலாம். 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராஜனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். நல்ல கவனித்து பாருங்கள். பவுலை திடப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட நேரத்தில்? சமுத்திரத்தில் பயங்கரமான புயல் வீசுகிறது, கப்பல் சேதமடைந்து கொண்டிருக்கிறது, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தேவன் பவுலோடு பேசுகிறார். பவுலுக்கு தெளிவு கொடுத்து விட்டார். எப்படி விட்டார்? அழகா சொல்லிவிட்டார். பவுலை, பயப்படாதே, நீ ஒரு இடத்துல போய் நிற்கணும். நீ ஒரு இடத்தில் நிற்கணும். உன்னை குறித்து நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த இடத்தில் அந்த மனிதருக்கு முன்பாக நீ நிற்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறபடினால், இந்த கப்பலோ, இந்த சமுத்திரமோ, இந்த புயலோ உன்னையும் உன்னோடு பிரயாணப்படுகிற ஒருவரையும் அது என்ன செய்வதில்லை? சேதப்படுத்துவதில்லை. இந்த வார்த்தையை படிக்கும்போது சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய உள்ளத்தை அல்லது தைரியத்தை இழந்து போயிருக்கிற நம்மை அல்லது பயம் நிறைந்திருக்கிற நம்மை
திடப்படுத்துகிற, ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கிற, நல்ல விசுவாசத்தை கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் இந்த இடத்துல கவனிக்க முடிகிறது. இதை படிக்கும் போது பாருங்கள், நம்மோடு பேசுவதை போல இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு இந்த மாலை பொழுதுல வாழ்க்கையில் கூட இப்படி ஒரு கேள்வி இருக்கும், தப்பி பிழைப்பேனா இந்த பிரச்சனையில் இருந்து, என் ஜீவன் பிழைக்குமா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இந்த சூழ்நிலையில் யாராவது ஒருவர் ஒரு கேள்வியை கடவுளுக்கு கேட்டுக்கொண்டிருக்கலாம். யாருடைய மனதிலோ இப்படிப்பட்ட ஒரு பாரம் உண்டாகி கொண்டிருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு யோசனை உண்டாகி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட இவர்களுக்கு நேராக இந்த மாலை பொழுது தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி, அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையை அனுப்பி ஒரு அற்புதமான தைரியத்தை கத்திரிப்போம் கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீ இப்பொழுது பயப்பட வேண்டாம். நீ கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய இடம் இருக்கிறது. உன்னை கொண்டு அங்கு பேச வேண்டிய காரியம் இருக்கிறது. அந்த காரியத்தின் நிமித்தம் எந்த காரியம், எந்த சோதனை வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. இது எதை காட்டுகிறது சொன்னால், இந்த சமுத்திரம் என்பது இந்த உலகத்தையும், இந்த கப்பல் என்பது நம்முடைய வாழ்க்கையையும், பிரயாணப்படுகிறவர்கள் நம்மை காட்டுகிறது. நம்முடைய இந்த தேவன் படைத்திருக்கிற பூமியில் பயங்கரமான புயல். நல்லா யோசித்து பாருங்கள், எப்போ நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு புயல் வருது தெரியாது, எப்போ கணவன் மனைவிக்குள்ள புயல் வருது தெரியாது, எப்போ சகோதரக்குள்ள புயல் வருது தெரியாது. கரெக்டா? எந்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. நல்ல சகோதரர்களாக இருந்திருப்பார்கள், ஒருவருக்கு ஒருவராக ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்கிறவர்களாக இருப்பார்கள், ஒருவருக்கு மேல கைகளை போட்டு நாம் எல்லா காலத்திலும் இப்படியே இருப்போம் என்று பேசுகிற நபர்களாக இருப்பார்கள். திடீரென்று அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள் புயல் வீசுவார்கள். ஒரு செகண்டில் அவர்கள் நம்பிக்கையில உடைந்து போகும், அவர்களுடைய விசுவாசம் உடைந்து போகும், அவருக்குள் இருந்த எல்லா தைரியமும் இழந்து போய் சோர்ந்து போகிற நிலைமை வந்துவிடும். இப்படிப்பட்ட நிலையில் அநேகருடைய இருதயம் கட்டப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் பயங்கரமான புயல்களை குடும்பத்தில் வீசி எண்ணங்களிலே கொண்டு வந்து நம்மை உன் வாழ்க்கையை கெடுப்பதை போல, உடைத்து போடுவதை போல, நீ தப்பி பிழைக்க முடியாது, இந்த பிரச்சனை வெளியே வந்துவிடவே மாட்டார், இந்த கடன் பார்த்து முன்னால் வெளியே வர முடியாது என்று நம்முடைய மனம் யோசிக்கத்தக்கதாக ஒரு பயங்கரமான புயலை வீசி நம்ம யோசிக்க வைப்பான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் ஒரு பெரிய நம்பிக்கை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார், என்ன புயல் வீசினாலும், எப்படிப்பட்ட காற்று அடித்தாலும், எவ்வளவு பெரிய சேதங்கள் வந்தாலும் நிச்சயமாக என்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட விழுவது இல்லை. எத்தனை நம்புறீங்க? ஒரு முடி கூட விழுவதில்லை. வாசித்த போதில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் 34வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படிக்கு உங்களை வேண்டிக் கொள்கிற. சாப்பாடெல்லாம் மறந்துட்டான், இப்ப சாப்பாடு எல்லாம் மறந்தாச்சு. அப்ப எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எப்போ சாப்பாடு மறப்போம்? நானே சாக போறேன், எனக்கு எதுக்கு? என்னவோ குரூப் இருக்குது, வரதே சாகதே புற சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுருப்போம், நல்லா தின்னுட்டு இருக்குதான்யா. அப்படி ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு சில குரூப் இருக்குது, ரொம்ப யோசித்து ஐயோ இனி எதற்காக சாப்பிட வேண்டும், எப்போ மரணம் வரும், எப்பொழுது பிரச்சனை என்னை அவமானப்படுத்துமோ, எப்பொழுது என்ன நடக்குமோ என்று பயத்தினால் சோர்ந்து போகிறவர்கள். அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து இந்த அற்புதமான இந்த இரவேளையில் ஆண்டவர் அவருடைய கரத்தை நீட்டி அப்படி திண்டப்படுத்துகிற நேரத்தை படிக்கும் போது என்ன அப்படி திண்டப்படுத்துற மாதிரியே இருக்குது. மகனை பயப்படாத, பிரச்சனை பார்த்து நினைச்சாத, பயப்படாத, நான் உனக்கு என் கரத்தை நீட்டி இருக்கிறேன், உன்னை பார்த்தா பேசுறேன். நான் வசனம் படிக்கும் போது யாரை பார்த்தா நினைக்க கூடாது, என்னை பார்த்தா ஆண்டவர் பேசுறாரு, எனக்காக தான் பேசுறாரு. நான் ஏன் பயப்படணும்? ஒருவேளை சாப்பிட கூட மனமே இல்லாம போயிடும், சாப்பிட மறந்திருப்போம். ஆனா பவுலை பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நின்று தைரியமா சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போஜனம் பண்ணுங்கள். என்ன செய்யுங்கள்? போஜனம் பண்ணுங்கள்.
ஒருவர் கூட சாப்பிடாம இருக்காதீங்க. ஏன்னா இதான் உங்களுக்கு தப்பி பிழைப்பதற்கு உங்க துணையா இருக்குது. போதனை எதை குறித்து? கர்த்தருடைய வார்த்தை காட்டுகிறார், கர்த்தருடைய வசனத்தை காட்டுகிறார். இந்த அற்புதமான இரவேளையில உனக்காக ஒரு போஜனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அழகாக ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் கொடுக்கிற மகளே, நீ இந்த வார்த்தை குசி, நீ இந்த வார்த்தை குசி. இது உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். இந்த அற்புதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை பொழுதுல உன் குடும்பத்துக்காக நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டாம், போஜனம் பண்ணு. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கொண்டு நான் பேசுகிறேன். நான் தான் உனக்காக அனுப்புற வார்த்தையை எத்தனை பேர் நம்புகிறீங்க? வார்த்தை கிடைக்கும் போது நான் எனக்காகவே கர்த்தர் பேசுவதா நினைக்கிறேன். என்னை கொண்டு இல்லை, எனக்காகவே, என்னை கொண்டு உங்களுக்காகவும் கர்த்தர் பேசுகிறாரு. நீ போஜனம் பண்ணு, சாப்பிடாம இருக்காத. சாப்பிடாம இருக்கவே வேண்டாம். சூழ்நிலை பார்த்துட்டு என்ன நடக்குது பயந்துட்டு இருக்க வேண்டாம். நல்லா அழகா சாப்பிடு. என கர்த்தர் சொல்லிட்டாரு. இதான் உன்னை தப்பி பிழைக்கப்படுகிற போஜனமாக இருக்கிறது. எதை விசுவாசிக்கிறீங்க? எதை விசுவாசிக்கிறீங்க? எப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் தப்பி பிழைக்கும்படி எனக்காக ஒரு வார்த்தை அனுப்புகிறாரு. என் குடும்பத்துக்காகவே கர்த்தர் அனுப்புகிறாரு. என் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக கர்த்தர் இந்த காரியத்தை எனக்காகவே கர்த்தர் செய்கிறார். இதுல ஒரு காரியத்தில் விளங்க பாருங்கள். சில நேரங்களில தேவனுடைய வார்த்தை பார்க்கலாம், மனுஷனுடைய வார்த்தை ரொம்ப நேர்த்தியா இருந்த மாதிரி இருக்கும். மனுஷனுடைய வார்த்தை அழகாக தேவன் நடத்துவதை போலவே தோன்றும். ஒரு வார்த்தை காட்டுற வசனத்தை காட்டுற வாசிப்போம். அப்போஸ்தலர்கள் புத்தகம் 27ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும், நூற்றுக்கு அதிபதி பவுலால் சொல்லப்படுவதை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பலுடைய எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால், இந்த நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை மீண்டும் ஒரு முறை படிக்கணும். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டதை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானும் அவர்களெல்லாம் அதிகமா என்ன செய்தான்? நம்பினான். எப்படி நம்பினா பாருங்க. இப்ப பவுல் சொல்லுகிறாரு, பவுலுடைய வார்த்தையை பார்க்கணும். யாருடைய வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது? 11வது வசனம் வாசிப்போம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வருகிறது என்று எண்ணி அவ்விடமிட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். நல்ல பாருங்க. இப்ப மாலுமி சொன்னதை கேட்ட உடனே அதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைதங்க. மாலுமி சொல்றாரு, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது கொஞ்சம் சரியாயிரும், நம்ம என்ன செய்யலாம், டிராவல் பண்ணிடலாம், நான் போகலாம் அப்படின்னு சொல்றாரு. பவுல் சொல்றத அந்த ஆலோசனை பார்க்கலாம், இவருடைய ஆலோசனை என்ன இருக்கு? பவுல் சொல்கிற இப்பெல்லாம் நான் போக வேண்டாம் இருக்கலாங்கிறாரு. ஆனா இவங்க சொல்றாங்க போகலாம் அப்படின்னு. அவன் சொன்ன மாதிரி சூழ்நிலை எப்படி அமையுது பாருங்க. அப்படி தென்றல் வீசுற மாதிரி அப்படியே புயல்லாம் அடங்கி ஒரு நல்ல ஒரு காத்து வீசுற மாதிரி இருக்கு. அந்த காத்து வீசுற மாதிரி உடனே இப்போ விளையிட்டாங்க. நம்ம மாலுமி சொன்னது ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஆனால் சொன்ன மாதிரி எல்லாம் அடங்கிட்டு இப்போ நம்ம என்ன செய்யலாம்? பிரயாணம் பண்ணலாம். இதான் தேவ சுத்தம் அப்படின்னு நினைச்சுதான். இதான் தேவ சுத்தம். சொன்னபடியே நல்லா சொல்லிட்டு கொஞ்ச தூரம் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. புயல் வீசுது. வாசிங்க அடுத்த வருஷம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. என்ன காற்றுமா? கிளிதோன் என்னும் கடுங்காற்று என்னும் பயங்கரமான ஒரு புயல் காற்று அதிலே மோதிற்று. முதல்ல எப்படி இருந்துச்சு? மாலுமி சொன்ன மாதிரி பிரயாணம் பண்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடனே இப்ப கிளம்பியாச்சு, கப்பலை எடுத்தாச்சு. எடுத்து கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு இருக்கிறோம். 2 புயல். நீங்க நம்ம நினைக்கிற புயலுக்குலாம் இப்பதான் பேர் வைக்கிறாங்க. அன்னைக்கு புயலுக்குலாம் பேர்லாம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. காற்றுக்கு பேர்லாம் வச்சு என்ன பேருமா? என்ன பேரு? கிளிதோ என்கிற பேரை வச்சிருக்காங்க. அது வந்து அப்படி என்ன செய்யுது? இந்த படகுல இந்த கப்பல்ல மோதுது. கப்பல் அதிலே அகப்பட்டு கொண்டது அப்படின்னு இருக்கு. இப்ப கப்பல் எதுல அகப்பட்டது?
கடுங்காற்று. அழகா ஒழுங்கா அந்த துறைமுகம் இருந்திருக்கலாம், அங்க இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா மாலுமியும் கப்பலுடைய எஜமானன் சொன்னதை இந்த 100க்கு அதிபதி அப்படி கேட்டு அவன் சொன்னபடி நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா கொஞ்சம் தூரத்துல இது எதை காட்டுதுன்னு சொன்னா, நீ ஆலோசனை யார் இடத்துல கேட்கணும், யாருடைய சத்தத்தை கேட்கணும், யாருடைய சத்தத்தை கேட்கணும். மாலுமி சத்தத்தை கேட்கிறியா, தேவ சத்தத்தை கேட்கிறியா, தேவனுடைய ஊழியருடைய ஆலோசனை கேட்கிறியா, யாருடைய ஆலோசனை கேட்டு நீ செய்கிறாய். சில நேரத்தில் மனுஷனுடைய ஆலோசனை எப்படி இருக்குமா, ரொம்ப வாய்க்கிறது மாதிரி இருக்கும், அந்த ஆலோசனை நடக்கிற மாதிரியே தோணும், கடவுள் கொடுக்கிற மாதிரியே தான் தோணும். அதை தோன்றின உடனே நம்ம என்ன செய்திடக்கூடாது, உடனே செய்திடக்கூடாது. ஆனால் பாருங்க, சில விஷயங்களுக்கு நான் நல்ல காத்து இருந்து ஆண்டோட சித்தம் இதுதானா, ஆண்டோட சித்தம் இதுதானாங்கிறதுல விளங்கிடும். அது விளங்குறதுனா பெரிய பிரச்சனை உண்டாயிடும். விளங்காம நாம மனதில் தோன்றபடி, மாம்சத்தில் தோன்றபடி, இது நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. சில நேரம் பார்க்க எங்கேயா போகணும்னா உடனே அப்படி பைபிளை திறந்து பார்ப்போம். பார்த்த உடனே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உடனே இப்போ ஆண்டவர் யாராவது பேசுறாரு. சில நேரம் பஸ் ஸ்டாண்ட் போயிருப்போம், நின்றுட்டு முதல்ல எந்த பக்கம் போற பஸ் வருதோ அதுதான் தேவன் காட்டுற வழி. ஒருத்தர் பொண்ணு பார்க்கறதுக்காக கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு கிளம்பி வர்றாரு. வந்த உடனே இப்போ அவர்கிட்ட அட்ரஸ் எல்லாம் இருக்குது. ஆனா இவர் மனது என்னது, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இந்த நம்பர் பஸ், நிறைய நம்பர் இருக்கிறது, அது இந்த நம்பர் பஸ் வந்துச்சுன்னா அது யாருடைய சித்தம், தேவனுடைய சித்தம் அப்படின்னு விளங்கிட்டு அவர் அப்படியே காத்துட்டு இருக்கிறாரு. அந்த அவர் விளங்குற மாதிரி கரெக்டா வந்துச்சு பஸ். அவர் என்ன நம்பர் இது பண்ணாரோ அதே நம்பரு பஸ் வந்துச்சு. உடனே ஆண்டவர் நேர்த்தியா நடத்துகிறார் என்று உடனே நினைச்சுதாங்க போனாங்க, வீட்டுக்கு போனாங்க, பொண்ணை பார்த்தாச்சு. பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் என்னன்னு கத்துற எல்லாம் ஸ்டெப் அழகா நடத்துறாரு, ஸ்டெப்பா அழகா நடத்துறாரு. எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்குது அப்படின்னு. கடைசியா இந்த பெண் இடத்துல பேசணும் அப்படின்னுட்டு எங்க மனதில் தோணுகிறது. உடனே நான் கொஞ்சம் பெண் இடத்துல பேசணும் விரும்புகிறோம் அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, இல்லை அதெல்லாம் இப்பெல்லாம் பேச முடியாது அப்படின்னு. அப்படிலாம் பேச முடியாது நடத்தோம். என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த அம்மாவை யார் தொட்டு பேச முடியாது. தொட்டா போதும் சுனாமி வந்துடும், தொட்டா போதும் சுனாமி வந்துடும், பயங்கரமான புயல் பேசுகிறோம். இல்லை நாங்கள் பேசணும், சரின்னுட்டு சரி பேசுங்க அப்படின்ட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசுவியாச்சு. பேச போகும்போது இவர் போய் என்னை உனக்கு பிடித்திருக்க, கையை பிடித்திருக்க, அவ்வளவு அடிச்சதுல பல்லே விழுந்துச்சு. அந்த அம்மாக்குள்ள பயங்கரமா கொள்ளாத ஆவி இருந்தது. அந்த ஆவியுடைய குணம் என்னன்னா, எந்த ஜெல்ஸும் அவங்க தொட முடியாது. உடனே அது பயங்கரமா அலங்காளிக்க ஆரம்பிச்சு. உடனே எங்கேயோ பயங்கரம் வந்து விட்டது. ஆண்டவர் நல்லதான வழி நடத்துறாரு, நாம நினைச்ச மாதிரி நினைச்சது ஒவ்வொரு ஸ்டெப்பா கரெக்டா நடத்துறாரு. நம்ம இத்தனை நம்பர் பஸ் வந்துச்சுன்னா அப்ப கரெக்டா நடத்துறாரு. வீட்டுல போன இப்படி வரவேற்பு இருந்தா கரெக்டா நடத்துறாரு. இப்படிலாம் நினைச்சுதானே போனோம். ஆலோசனை யார்கிட்ட கேட்கல, யார்கிட்ட ஆலோசனை கேட்கல, கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வது உங்களுக்கு சுத்தமா, ஆண்டவர் நீர் உங்களுக்கு ஆலோசனை கொடும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஐயா இது ஆண்டவர் சித்தமான இப்படி கேட்கறது இல்லை, நாங்க இதை செய்யலாம் அப்படி இல்லை. அதற்கு முன்பாக கர்த்தர் பேசுவர காத்திருக்கோம். கர்த்தர் உன்னோடு இடைபடுவார, கர்த்தர் சரியான வழிநடத்தல் கொடுக்க வர, கர்த்தர் உன்னோடு பேசி வெளிப்பாடு கொடுக்க வர நீ காத்திருக்கணும். இந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா, நான் இங்க போகலாமா போகக்கூடாதா, அப்படி கர்த்தர் பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அங்கதான் பாருங்க, இப்போ போல் காட்டுறா பாருங்க, எப்படி காட்டுறா பாருங்க. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பேச பாருங்க. 22 வருஷம் ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு நான் தைரியம் சொல்லுகிறேன். கப்பல்
பிராணனுடைய சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. உங்களுக்கு ஒருவனிலும் பிராண அதாவது மரணம் வருவது இல்லை என்று விசுவாசிக்கிறீங்க. எப்படி காட்டுறா பாருங்க. கப்பல் சேதம் வரும், கப்பல் சேதம் வரும். ஏன்னா போவேண்டான்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. மாலுமியுடைய அந்த ஓட்டுநருடைய பேச்சை கேட்டு வந்தாச்சு. ஏன்னா நம்ம எல்லாரும் எதுதான் நம்புவோம்? ஓட்டுநருக்கு தெரியாதா? ஓட்டுநருக்கு இப்ப நம்ம பைக் ஓட்டு போறோம், பின்னாடி இருக்கிறவங்க ஏறணுமாங்க, வீட்டுக்காரரு வண்டி ஓட்டுறாரு, அவருக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்ப தைரியமா உட்காந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப தைரியமா இருக்கு. ஆனா அவருக்கு தெரியாத விஷயம் எல்லாம் இருக்குங்கிறது யாருக்கு தெரிஞ்சுக்கணும்? பிரயாணம் பண்றவங்களுக்கு தெரியணும். ஓட்டுநரை நம்ப கூடாது. உங்களை உண்டாக்கினவரை நம்புங்க, உங்களை உருவாக்கினவரை நம்புங்க. அவருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை இருங்க, அது மேல் நம்பிக்கை வச்சு உட்காருங்க. ஓட்டுறங்க எல்லாம் நம்ம கப்பல் ஓட்டுற மாலுமி வார்த்தையை நம்பிதான் கிளம்பிட்டாங்க. இப்போ பவுல் திடப்பட சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ற பாருங்க, ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருப்பாருங்க. 20 வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது அநேக நாள் சூரியனாகிலும் நட்சத்திரங்களாகிலும் காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் என்ன செய்து? அற்று போயிற்று. முழுவதும் அற்று போயிடுச்சு. இனி தப்பி பிழைக்கிற அதான் எழுதினாங்க. இனி நான் பிழைப்பது இல்லை. நீங்க அப்படிப்பட்ட கேள்வி கொண்டு இருந்தா, இனி என் வாழ்க்கை நான் ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இனி என் வாழ்க்கை நான் நல்லா இருக்க முடியாது, இனி என் வாழ்க்கை முன்னேற முடியாது நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குன்னா நீங்க வேற பிடித்துறை எரிஞ்சிருக்கேன். அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் பேசுறாரு. அப்படிப்பட்ட உணர்வோடு, அப்படிப்பட்ட தாக்கம், அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற, அப்படிப்பட்ட துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நபர்கள் பார்த்து கர்த்தரை பேசுறாரு. நீ மாலுமியின் பேச்சை கேட்டு நீ ஒருவேளை இப்படி வேதனைப்பட்டுக்கலாம். இப்பொழுது உன்னை உண்டாக்கின மாலுமி பேசுறார் பாருங்க. எப்படி பேசுறா பாருங்க. 21 அவசரம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே. இப்ப பாருங்க யாரு வந்திருக்கிற? பவுல பார்க்காதீங்க, யார் வந்திருக்கிறான்? உங்களுக்காக அன்றைக்கு கப்பல்ல இருந்தவருக்காக பவுல் எழுந்து பேசுறாரு. இன்றைக்கு நமக்காக தேவன் அவருடைய தூதரை அனுப்புகிறவர், அவருடைய வார்த்தை அனுப்புறாரு. அப்படி வசனம் வந்து உங்க நாட்டில் நிக்குது, உன் முன்னாடி வந்து நிக்குது, உன் காதுகிட்ட வந்து நிக்குது, உன் முன்னாடி வந்து கேட்குது, உன்னோட பேசுது. மகனே கொஞ்சம் கதவை திற, நான் உள்ள வரட்டும், இந்த வார்த்தை கொஞ்சம் நம்பு, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள், வார்த்தைக்கு பயப்படாத. எப்படி சொல்றா பாருங்க. அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என்னுடைய சொல்லை கேட்டு விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. என்ன சொல்றாரு? என் சொல்ல கேட்டு நீ அங்கிருந்து புறப்படாம, உனக்கு என்ன வேலை வரலப்பா கொஞ்சம் உட்காருன்னு சொன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? எனக்கு தெரியாத, எனக்கு வேலை வரலையா, எனக்கு தெரியாத விஷயம். அதுக்கு ஒரு மாலுமி வந்துடும் பார்த்துங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு. நிறைய வீட்டுக்குள்ள நிறைய மாலுமிகள் நுழைஞ்சி உள்ள போய் நிறைய ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பாங்க பாருங்க. உங்க பாஸ்டர்லாம் கேட்டுட்டு இருக்காருப்பா, அவங்க எல்லாம் உங்களை வளர விட மாட்டாங்க, உங்களை அதை செய்ய விட மாட்டாங்க, இப்படி பண்ண மாட்டாங்க. அப்படியே உள்ள வந்து சில மாலுமி உள்ள நுழைஞ்சிருவாங்க. எப்படி மாலுமிகள் இந்த கப்பல் மாலுமி மாதிரி உள்ள நுழைஞ்சி அவன் சொல்றாங்க, கர்த்தருடைய மனுஷன் சொல்றா நீ போக வேண்டாம், கொஞ்ச நாள் தங்கிரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாலுமி சொல்றா போகலாம், எவ்வளவு கிளைமேட் எப்படி நல்லா இருக்குது, எப்படி கிளைமேட் எப்படி தெண்டல் வீசுது பாரு, இதுல கடையாக போகலாம் அப்படிங்கிறான். கொஞ்ச தூரத்துல அந்த புயல் வீசின உடனே அவன் பயந்து நட்டிக்கு சாப்பிட முடியாம சாப்பாடே வேண்டான்ட்டு அப்படியே தொண்டை நட்டிக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கர்த்தருடைய அபிஷேகம் அப்படியே பவுல் மேல இறங்குது. கர்த்தருடைய வல்லம் அப்படி பவுல் மேல இறங்கின உடனே அப்படி பவுல் எழுந்து நிற்கிறாரு. ஆமென். அப்படி வார்த்தை பேசுறாங்க. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். இந்த வார்த்தை எடுக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் எனக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிறார். அப்படியே ஒரு தலைமையில கை வச்சு சொல்லுங்க. இப்பொழுது எனக்கு
கர்த்தர் இந்த தைரியத்தை கொடுக்கிறார். இப்ப கொடுக்கிறாரு. இந்த மாலையில நீ பயப்படாத, பயப்படாத. நீ தவறான மாலினுடைய ஆலோசனை கேட்டு நீ கிளம்பி நடுவழியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறார். நீ ஆரம்பிச்சுட்டு முடிக்க முடியாம தகச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்ப என்ன பண்ணுவனிட்டு உனக்கு ஆலோசனை இல்லாதபடி நடிகிட்டு இருக்கலாம். எல்லாம் இருட்டா இருக்குது, எல்லா இடத்துல போராட்டம், நட்சத்திரம் தெரிய மாட்டேங்குது, சூரியன் தெரிய மாட்டேங்குது, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துல நீ தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த இடத்துல கர்த்தர் உனக்காகவே இந்த வசனத்தை எழும்ப பண்ணுகிறார். எது நம்புறீங்க? எனக்காகவே கர்த்தர் வசனத்தை எழும்ப பண்ணி, மகனே மகளே நீ திட்டமானதாகுது, நீ பயப்படாத, நினைச்சாத, பயப்படாத, நீ திட்டமானதாகுது. நான் உனக்காக தான் வந்திருக்கிறேன், உனக்காக தான் வந்திருக்கிறேன். எப்படி பவுல் பேசுற பாருங்க, என்ன அந்த பவுல் பேசுற பாருங்க. பவுலுக்குள்ள இந்த தேவ அபிஷேகம் பேசுது, பவுலுக்குள்ள தேவ ஆவியானவர் பேசுறாரு. ஜனங்களுடைய பார்க்கிற ஜனங்க இருந்து தத்தளிச்சு போயிருக்குது, கலங்கி போயிருக்கிறது, நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மனதுருக்கம் உள்ள தேவன் என்று. அவர் மனது உருக்கம் உள்ள தேவனா? சரி, ஏதோ தவறா ஒரு ஆலோசனை கேட்டு செய்துட்டான், தவறான ஆலோசனை கேட்டு செய்துட்டான். அதனால் ஒரு உயிர் கூட நினைச்ச கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளவு அழகா இருப்பாங்க. வாசிப்போம். கப்பல் சேதமே அல்லாமல், கப்பல் சேதமே அல்லாமல். உங்களில் ஒருவனுக்கும் அதாவது என்ன சொல்றேன்னா, உனக்கு ஏதாவது பொருள்ல சேதம் வரலாம், ஏதோ சில விஷயம் வரலாம், ஆனா உன் ஜீவனில ஒரு சேதம் வராதபடிக்கு என் ஆண்டவருடைய காப்பார். எதை விசுவாசிக்கிறீங்க? எதை நம்புறீங்க? கர்த்தர் அழகா, என் ஆண்டவர் அழகா காப்பார். ஒரு சேதம் போயிடுச்சு கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எப்படி போயிடுச்சு கவலைப்படாதீங்க. என் ஆண்டவர் உன் உயிருக்கு வந்த சேதத்தை சேதமடையாதபடிக்கு அழகா காப்பாற்றி உன்னை ஒரு இடத்துல நிறுத்த வைப்பார். ஒரு இடத்துல உன்னை நிறுத்துவார். அடுத்த வருஷம் வாசிக்கலாம். ஏனென்றால் சொல்ல பாருங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. பவுல் பேசல, பவுல் கிட்ட யார் வந்து பேசினா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு தூதனை இறக்குறார். அப்போ நீ பவுல்கிட்ட மட்டும்தான் தூதன் வர முடியுமா? இன்னைக்கு உங்க இடத்துல வர முடியும். உன் நிலைமை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ தத்தளிச்சுட்டு இருக்குத, நீ போராடிக்கிட்டு இருக்குத, சுத்திலும் புயல் காற்று வீசுது, எந்த வழி தெரியல, அப்படியே நடுங்குறா. தேவன் இன்றைக்கு இந்த ராத்திரியில ஒரு தூதனை அனுப்புவார், அவர் பேசுவார். பவுலிட்டு பேசின போல நான் எப்படி பார்க்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் சபை மூலமாக உங்களுக்கு பேசுறாரு. யாருக்கு பேசுறாரு? ஏன் நான் சபைக்கு போன தெரியுமா? சபையில தான் கர்த்தர் உனக்காக பேசுற இடம். சபையில தான் கர்த்தர் உனக்காக பேசுற இடம், உனக்கு ஆலோசனை கொடுக்கிற இடம். ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிலைமை யாருக்கு எனக்கு தெரியாது, எனக்கு எது விளங்கவே விளங்காது. நீங்க எப்படி இருக்கிறீங்க, என்ன நினைச்சு கவலைப்படுறீங்க, என்ன போராட்டத்தில் இருக்கீங்க எனக்கு தெரியாது. நாளைக்கு என்னத்தை நீங்க எதிர்பார்த்துட்டீங்க தெரியாது. ஆனா உங்களையும் என்னை உண்டாக்கினவருக்கு தெரியும், தெரியும். அவர் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால பாருங்க, தேவ மனுஷனுடைய ஆலோசனை கேட்காம தவறான ஒரு ஆலோசனை கேட்டு பாதி தூரம் பிரயாணம் பண்ணிட்டான். என்னமா பாதி பிரயாணத்தில் போன பிறகு அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் வர முடியாது. இதான் தத்திரிப்பு பாருங்க, அங்கவும் முடியாது, இங்கே ஒரு நடு காட்டுல இந்த மாதிரி இருக்குது. அப்படி கடல்ல நிக்கிற உன்னுடைய ஜீவனை கர்த்தர் காப்பதற்காக ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறார். எப்படி பேசுறாரு பாருங்க. நான் வாசிக்கிறேன். சவுலே பயப்படாதே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எனக்கு வார்த்தை ரொம்ப நல்லா பேசுறேன். நீ யாருக்கு முன்னாடி நிக்கணும்? ராயனுக்கு. எதுக்கு ராயன் இடத்துல நிக்கணும்? இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று. இப்போ என்ன சொல்லிட்டாரு?
நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். ஏன் ராயனுக்கு முன்னாடி நிக்கணும்? ஒரு ராயன் இடத்துல போய் ஒருத்தன் நிக்கணும்னு சொன்ன பிறகு யார் அவனை நியாயம் தீர்க்க முடியாது, அவனுக்கு ஒரு சேதப்படுத்த முடியாது. ராயனுக்கு அபயம் விட்டபடினாலே இப்போ பவுல் ராயனுக்கு முன்னாடி போய் பேச வேண்டிய காரியம் இருக்குது. நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, இப்போ நான் இயேசுக்கு முன்னாடி நிக்கணும். எனக்கு ராயன் ஏறுதான் என் இயேசு. நான் இப்ப அவர்கிட்ட அபயம் விடுகிறேன். நான் ராயனிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு யாரும் சேதப்படுத்த முடியாது. உங்க வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்கும், சில போராட்டம் இருக்கும். நீங்க சொல்லுங்க, நான் என் இயேசுவின் இடத்துல பேச வேண்டிய விஷயம் இருக்குது, நான் அவரோடு பேசணும். இந்த வார்த்தை சொல்லும் போது பாருங்க, உங்க பின்னாடி இருந்து உங்களோட போராடுற பிசாசு உங்களை தடைப்படுத்த முடியாது. ஏன்னா ராயன் இடத்துல ஒரு அபயம் விட்டார்னா அதுக்கப்புறம் எந்த நூற்றுக்கு அதிபதியும் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த நூற்றுக்கு அதிபதியும் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. நூற்றுக்கணக்கான போராட்டம் உனக்கு இருக்கலாம். நீ சொல்ல, நான் என் ஆண்டவருக்கு முன்னாடி நான் நிற்க வேண்டியது இருக்கிறது, என் இயேசுக்கு முன்னாடி நிற்க வேண்டியது இருக்கிறது, அவருக்கு முன்னாடி நிற்க வேண்டிய இருப்பேன் என்று நான் அபயம் விட்டுக் கொண்டு இருக்கிறேன். அவரிடத்தில் நான் சேர வேண்டும், அவர்கிட்ட சொல்ல வேண்டும், அவர் செய்ய வேண்டிய விஷயம் இருக்கிறது, அவர் காதல போட வேண்டிய விஷயம் இருக்குது. நான் ராயன் இடத்துல இப்ப அபயம் விடுகிறேன். ஆண்டவரே, நான் உங்களிடத்துல வர வேண்டி இருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்லுவாரு, அவன் எனக்கு அபயம் விட்டுட்டான், அவன் என்ன இடத்துல வரணும், அவன் வரணும் அக்கறைக்கு. அதனால இந்த சமுத்திரத்துல இடையில எந்த புயலோ எந்த போராட்டம் ஒண்ணும் பண்ண முடியாது. வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கடந்து வருகிற எந்த இடத்திலும் எந்த சேதம் புயல் வரும், எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா நீ உன்னுடைய அபயத்தை நீ தேவனுக்கு எதிராக வைக்கும் போது, நீ அவரிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கும் போது, அவரை நோக்கி ஒரு காரியத்தை அறிவிக்கும் போது நிச்சயமாக அவர் கேட்டு சொல்லுவார், என் பிள்ளை என்று ஒரு அபயம் கேட்டு இருக்கிறான், நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துறேன், மகனை வந்து சொல்லுன்னு சொல்லிட்டேன். அதனால அவன் ஏன் வர வரைக்கும் என்ன செய்ய முடியாது, யாரும் எதுவும் சேதப்படுத்த முடியாது. பயப்படாதீங்க. அதனால்தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். நீ கர்த்தரத்தை விண்ணப்பத்தை வை. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியத்தை நீர் எனக்கு செய்ய வேண்டும் ஐயா. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா நீ தைரியமா இருக்கலாம். ஆண்டவர் உனக்கு இதை நான் செய்வேன்னு சொல்லிட்டாருன்னு பாருங்களேன், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வந்தாலும் சரி ஒன்றுமே இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றும் நடக்காது. எந்த காரியத்தை செய்து முடிக்க வரேன் என்ன, நான் கர்த்தரை நம்புறேன். அடுத்து போல் சொல்றா பாருங்க, பவுல் நூற்றுக்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றார். அப்பொழுது போர் சேவகர் படகின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விடவிட்டார்கள். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, பொழுது விட்டின் போது எல்லாரும் நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, போஜனம் பண்ணும்படி அவருக்கு தைரியம் சொன்னான். நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பதி எத்தனை நாள், 14 நாள். நம்ம ஒரு நாள் சாப்பிடறானே அப்படியே காலாம் படப்படவே ஆடுது. ஆனா 14 நாள் என்ன செய்யல சாப்பிட. கவலைக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு பாருங்க, பயத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு பாருங்க. பயம் கவலை வந்தா பசியே எடுக்காது, பசியே எடுக்காது. பசியை எடுக்கிறவங்களுக்கு யாரும் சாப்பிட வரல. ஆனா இப்போ அடுத்து இவன் நடக்க வேண்டிய வழி காட்டுறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க சாப்பிடுங்க. எல்லாரும் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. இந்த ஆகாரம் தான் உங்களை பிழைக்கப்பட போகுது. இன்னைக்கு இந்த சத்தியம் தான், இந்த வசனம் தான் உங்களை பிழைக்க வைக்க போகுது, உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்க போகுது, உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க போகுது. பயப்படாதீங்க. ஆசிமா, ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். தப்பி பிழைப்பதற்கு கர்த்தர் வசனம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து, உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து, அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். என்ன அர்த்தமா இருக்கு பாருங்க. அப்பத்தை எடுத்து உடனே அப்படியே இந்த சாப்பிடுறது, அதை எடுத்து எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அது தேவனுக்கு நன்றி செலுத்தி அதுக்கப்புறம் அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லோரும் திரவப்பட்டு புசித்தார்கள். அப்பொழுது இப்ப கரகத்தடி ஆண்டவர் பயன்படுத்துங்க. அப்பொழுது எல்லாரும்
இங்க வந்திருக்க யாருக்காவது இது பயம் தான்? இது உங்களுக்காக பிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. இது எடுத்து எனக்காக இது பிக்கப்பட்ட வார்த்தை. கர்த்தர் எனக்காக இதை பித்து கொடுக்கிறார். இப்போ பவுல் எடுத்து எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தரை பயன்படுத்த இப்போ எப்படி வைத்தோம்? ஆண்டவர் இன்னைக்கு இந்த கொடுத்த இந்த வார்த்தைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன். எதிர நன்றி செலுத்த முடியும்? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி
கர்த்தர் உனக்கு திட மனசு கொடுத்த நம்புறீங்களா? கர்த்தர் எனக்கு திட மனதை கொடுத்திருக்கிறார். கப்பல் சேதமே இல்லாமல் பிராண சேதனம் ஏற்படாது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆத்துமா எவ்வளவு விலை பெற்றது என்று ஆண்டவருக்கு தெரியும், உங்களை என்னை உண்டாக்கினவருக்கு தெரியும். இந்த ஆத்துமாவில் மட்டும் ஒரு சேதம் வந்துடக்கூடாது. சரீரத்தை நீங்க எத்தனை விலையில வந்தா விட நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆனா உங்க பிராணன்ல ஒரு சேதம் வந்துச்சுது, சோறு வந்துச்சுது, பெரிய அறிவாளி கூட அப்படியே சூசைட் பண்ணிடுவான், ஏதாவது பண்ணிடுவாங்க. பிராணம் அவ்வளவு வேறுபட்டது, அதுல ஆத்மாவுக்கு அவ்வளவு பெரிய வல்லம் இருக்குது. அதனால்தான் பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்வது போல. சத்துரு கையை வைக்கிற இடம் தெரியும் எதுமா? நமக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தில் எவ்வளோ வியாதி வருது, நம்ம அந்த வியாதி தாங்கிறோம், அந்த வியாதியை தாங்குறோம், அந்த வியாதியை கடந்து வர்றோம். ஆனா நம்முடைய ஆத்மாக்குள்ள ஒரு சோர்வு, ஒரு பயம், ஒரு திகில் வந்துடுச்சு வைங்களேன், உடனே அப்படியே விலகப்பட்டு எவ்வளவு பெரிய பலமானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வல்லமை, அப்படியே பாடி பில்டரா இருந்தாலும் சரி, ஆத்மால ஒரு சேதம் வந்துருச்சுது. ஆனா பிசாசு பாருங்க பெரிய தந்திரமா ஆத்மாவை சேதப்படுத்த பார்ப்போம். அதனாலதான் சொல்றாரு, என் ஆத்மாவை நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை வாழ்க்கைய தோல்விகளை கொண்டு போறதுக்கு ரொம்ப அழகா பயன்படுத்துறது ஆத்மாவில தான். பாருங்க, நான் கையில எலும்புல எங்கெல்லாம் அடிபடுது, என்னவோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், என்ன பண்றோம், நான் தைரியமாயிரும். ஆத்மாவில சோதனை வந்துட்டு, சோறு வந்துட்டு, ஒரு பயம் வந்துட்டுன்னா உடனே என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு குடும்பமா சூசைட் பண்ற ஆள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இருக்காங்க இல்லையா? இருக்காங்க இல்லையா? ஐயோ என்ன அவ்வளவுதான், என் குடும்பத்தை நடத்த முடியாது, என்ன என் தொழிலை நடத்த, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பாருங்க அந்த நம்பிக்கை இழந்து பெறாங்க, நம்பிக்கை இழந்து பெறாங்க. ஆனா கர்த்தருடைய அப்பம், கர்த்தருடைய வார்த்தை அதை விட்டு உனக்கு கொடுக்கும், அதை எடுத்து அதை புசித்துட்டான்னா, அதை சாப்பிட்டு பழைத்தான்னா ஆத்மா திடப்பட்டுரும். சொல்ல பாருங்க, இந்த வசனம் என்னால வருது பாருங்க. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து, அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு எத்தனை நம்புறீங்க? எதை நம்புறீங்க? அப்போ ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்குன்னு காட்டுறார். ஒரு தேவ பிள்ளை நம்மளெல்லாம் அந்த தெருவுக்கு சாட்சி வச்சிருக்கிறார். நீதான் பவுல், நீதான் அந்த வார்த்தைக்கு சாட்சி, நீதான் இருக்கணும். அப்போ அதே சேதம் தான் எல்லாரையும் மாதிரி அவனுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது, சூழ்நிலை இருக்கு, எல்லாம் நடக்குது, எல்லாருமே தான் நடக்குது. கப்பல் இருக்கு, 200 பேருக்கு என்ன நடக்குதோ அதான் பவுலுக்கு நடக்குது. ஆனா பவுலுக்கு மட்டும் எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? போய் கவனிச்சு பாருங்க. ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? எத்தனை வருஷமும், எத்தனை வல்லமையான அபிஷேகம், எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை பேர் தலையில கையை கொடுத்து கொடுத்து வச்சு ஜோமணி இருக்கணும், ஏன் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது? உள்ளுக்க அப்பம் போக மாட்டேங்குது. அதான் ஈஸ்வரன் நானே ஜீவ அப்பம் அப்படிங்கிறார். நான் தான் ஜீவ அப்பம், என் வார்த்தை தான். என் வார்த்தை சரியா கவனிச்சு அதை உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா போதும், உனக்கு திடமனம் வந்துடும். அதான் சொல்றா பார்த்தீங்களா? அற்புதமா அந்த வார்த்தை பயன்படுத்தார். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். அவர் புசித்த உடனே பார்த்தாங்க. அப்போ நமக்கு இந்த தைரியம் வேணும், இந்த தைரியம் வேணும். கர்த்தர் நமக்கு நீங்க தைரியத்தை கொடுக்கிறார். எல்லாரும் அப்படின்னா ஒரு நிமிஷம் இப்படி கொஞ்சம் எழுந்து நிக்கலாம். ஆண்டவரை இப்ப கேட்க போறேன், ஆண்டவரை எனக்கு இன்னைக்கு திடமனம் வேணும், எனக்கு அந்த திடமனதை இன்னைக்கு நீ கொடுத்தாகணும். நானும் பயந்துதான் வந்தேன், எனக்கு ரொம்ப கலக்கம், நம்பிக்கை இல்லை. எத்தனையோ பெரிய பெரிய நபர்கள் நான் பார்க்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, இந்த சின்ன வியாதி சூசைட் பண்ண பெரிய பெரிய தொழில் அதிபர்லாம் கவனிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, கொரோனா வந்துச்சு அப்படின்னு அது என்னமோ பெரிய பாவம் மாதிரி நினைச்சு யாருக்கும் சொல்லிடக்கூடாது அப்படின்னா பயப்படுறது பாருங்க. பயம்
தேவனுடைய பிள்ளைகளை எந்த பயம் வரவே கூடாது பாருங்க. அவன் கம்பீரமான ஆள், எந்த துர்ச்சியை கேட்டா பயப்பட மாட்டான். ஆமென். ஆனா சொல்லுவாரு கப்பல் சேதம். கப்பல் சேதம்னா ஆவி ஆத்ம சேதம், இந்த மூணு சேர்ந்த கப்பல். இந்த கப்பல்ல வந்து சரீரத்துல வந்து சில மோதல்லாம் வருது, ஏதோ பிரச்சனை நடக்குது. ஆனா இதை பார்த்துட்டு உள்ள இருக்கிற மனுஷன் பேசுவான் பாருங்க, கப்பல் சேதம் பரவாயில்ல வரட்டும், ஆனா என் ஆத்ம சேதம் வராது, என் பிராண சேதம் வரவே வராது, எனக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு. அது நான் எங்க நிக்க போறது தெரியுமா? ராயன் இடத்துல போய் நிக்கணும். அதனால ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீ எங்க போய் நிக்கணும்? யாருக்கு முன்னாடி? கர்த்தர் வருகையில போய் நிக்கணும் பாருங்க. கர்த்தர் வருகையில போய் நிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை உண்டாக்குங்க, ஒரு வாட்சியை உண்டாக்கு, விருப்பத்தை உண்டாக்குங்க, அதை உண்டாக்குங்க. ஒரு நல்ல நோக்கத்தை வச்சாதான் பாருங்க உங்களுக்கு சரியாக போய் சேர முடியும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அந்த நோக்கத்தை, எனக்கு அந்த கிருபைக்கு தாரும். சிலர் ஒரு வருஷம் இன்னைக்கு இதை செய்யணும் அப்படின்னு பெரிய திட்டலாம், அதை செய்து முடிக்க வர வேற எந்த இதில் அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. எனக்கு அருமையான ஒரு தொழில் செய்த ஒரு ஆண்டு ஜனவரி மாதம் தான் அவர் பிளான் பண்ணுவார். பிளான் பண்ணிட்டு இந்த வருஷம் அவ்வளோ டார்கெட் வச்சு இதெல்லாம் முடிக்கணும். அதை முடிக்க வர பாருங்க அவங்க வீட்டில் கடன் மணிக்கு அப்போ சண்டை வரும். ஏன்னா நான் விருது வீட்டுக்கு கூடுறேன் வரமாட்டேங்கிறேன், கல்யாண வீட்டுக்கு கூடுறேன் வரமாட்டேங்கிறேன், எங்க கூடுறேன் வரமாட்டேங்கிறேன். எப்படி ஒரு மிஷின் மாதிரி இருக்காரு, ரோபோ மாதிரி இருக்கிறாரு அப்படின்ட்டு நான் கேட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, இதை நான் நிறைவேற்றி வர்ற என் மைண்ட்ல வேற எங்க திருப்புறதே இல்லை. தாவீது சொல்ற பாருங்க, நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டு வரை என் கண்களுக்கு, என் படுக்கையில ஏறதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரை வரவிடுது. எப்படி தீர்மானம் பண்றாரு பாருங்க, எப்படி தீர்மானத்தை எடுக்கிறார். நான் கட்டில ஏறி படுக்கிறது இல்லை, கண்கள் நித்தியம். அவர் சொல்றாரு என் நோக்கம் எப்படி, ஒரு ஆலயத்தை கட்டணும் ஆண்டவருக்காக. அக்கா பெரிய கட்டணம் கட்டுறதுக்காக அப்படி செய்ய அந்த நோக்கம். நீங்க தான் தேவனுடைய ஆலயம், நீங்க தான் தேவனுடைய கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வர, உன் வாழ்க்கையில் ஒன்று கர்த்தர் பேசுறத செய்ய வர. அவர் சொல்றாரு எனக்கு நான் என்ன நோக்கம் வச்சிருக்கேன், 10 மாசத்துல செய்யணும் வச்சிருக்கிறத 4 மாசத்துல குடிச்சிருவேன். அந்த நோக்கத்தை செய்ய அதுக்கப்புறம் 4 மாசம் பிடிச்ச பிறகு நான் நல்ல சந்தோஷமா எல்லா இடத்துக்கும் போவேன். அந்த 4 மாசம் எனக்கு வேற நோக்கம் வைக்க மாட்டேன், என் மனசு அப்படியே அது வேற திரும்புவேன். கர்த்தருக்காக செய்யணும், கர்த்தரை பயன்படுத்தி செய்யணும். நீங்க உங்க வாழ்க்கையில் தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை எனக்கு தாருங்க. பவுல மாதிரி நிக்கணும், பவுல மாதிரி நிக்கணும். நானே ஒரு சாதனை அதுக்கு அந்த அபிஷேகம், அதுக்கு அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை என்னோட இன்னைக்கு பேசணும். ஆண்டவரே அன்றைக்கு பவுல் இந்த இடத்துல தூதன் வந்து பேசுறது எவ்வளவு அற்புதமான விஷயம். அந்த பவுல் மூலமாக பேச வைத்தீரே, இன்னைக்கு என் வீட்டுக்கு என்ன பவுலாக பயன்படுத்தும் ஐயா. என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய இடத்துக்கு, என்னுடைய சபையில் அப்படி வைங்க. என்ன சபைக்கு அப்படி சாட்சியா மாற்றுங்க ஆண்டவரே. சபையில அப்படிப்பட்ட ஒரு வாலிபனாக பயன்படுத்தும், ஒரு வாலிப சகோதரனா சகோதரியா என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. என் குடும்பத்தை பயன்படுத்துங்க ஆண்டவரே. சபையில் உள்ள பிள்ளைகளை உருவாக்குவீங்க ஆண்டவரே. எரிவுள்ள காலங்கள் எல்லாம் பயங்கரமான காலங்கள், சேதத்தை உண்டாக்குற காலங்கள். அப்படிப்பட்ட உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாக எங்களுக்குள்ள ஒரு விசேஷமான வழிநடத்த தேவை. பவுலுக்குள்ளாக இருந்த அதே மன தைரியம், திருடமான எங்களுக்கு வேணும் ஐயா. அதே அப்பத்தை நாம நீங்க புசிக்கணும். எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்பத்துக்காக ஸ்தோத்திரம். நீ சொல்லு பயம் எல்லாம் விளைகிறோம், சோர்வு விளைகிறோம். விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஆண்டவரே வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. விலையினத்தினால சோர்ந்து போயிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவை நாமத்தை கர்த்தர் வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இந்த வார்த்தை தூதனை போல கடந்து போகட்டும். பூட்டியிருக்க வீட்டுக்குள்ள கடந்து போகட்டும், கலங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள கடந்து போகட்டும், துயரப்படுகிற வீட்டுக்குள்ள கடந்து போகட்டும். இயேசுவா நீங்க உங்களுடைய தூதனை இப்பொழுது இந்த வார்த்தையா அனுப்புங்க. தூதனாக இந்த வார்த்தையை அனுப்புங்க. திடப்படுத்துங்க, 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 திடப்படுத்துங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பிள்ளைகளை திடப்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது கடந்து போகட்டும். இந்த அப்பத்தை புசிக்கட்டும், இந்த வார்த்தை புசிக்கட்டும் ஆண்டவரே, புசிக்கட்டும் ஆண்டவரே. நன்றி சுவாமி. எல்லா பேக்லையும் எடுத்து போடுங்க. நிமிரக்கூடாத ஒரு கட்டளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதார நஷ்டத்தை உண்டாக்குவது பிசாசு கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக
நன்றி சுவாமி. விடுதலை விடுதலை விடுதலையா விடுதலையாவா பிசாசின் கிரியையும் இப்பொழுது அழிக்கப்படுவதாக அடிக்கப்படுவதாக. தத்தளிப்பின் புயலை உண்டாக்குற கிரியில் அழிக்கப்படுவதாக. எந்த ரூபத்தில் எந்த புயலாக எழுப்பினால் என் ஆண்டவர் அதை அமைதியாக மாற்றுவார். என் குடும்பத்தில் சேதமே வரக்கூடாது. நன்றி 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 சுவாமி. நன்றி சுவாமி. திட்டப்படும் திட்டப்படும் திட்டப்படுத்துங்க. மனசை திட்டப்படுத்துங்க. ஆண்டு கீழே ஒவ்வொரு ஆண்டு திட்டப்படுத்துங்க திட்டப்படுத்துங்க. நான் கலங்கி வந்தேன். இப்ப இந்த இடத்துல நான் புறப்படும் போது என்ன சாட்சியா என் சாட்சியா என்னை தைரியப்படுத்துற ஆண்டவரே. ஒவ்வொருவர்களுடைய கருத்து வைத்து இவரை ஆசீர்வதி ஆசீர்வதி துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களோட பரிசுத்தமாவே ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.